செய்திகள். நீங்கள் பார்க்காத புயல் இப்போ கூடி சீக்கிரமாக நெருங்கி நிற்கு. தற்போது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கலாம், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள். இந்த வானவில் சரியாக இருட்டாகி உள்ளது. தற்போது நம்ம வெள்ளா பீச்சில் சுனாமி வர உள்ளது. நீங்கள் சேஃபாக இருக்கணும், நாமளே சேஃபாக இருக்கலாம். இது உங்களோட TNUDUHDB ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ். இந்த நியூஸ் லிங்க் பார்க்குறவங்களா உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க்கெல்லாம் அமுச்சு விட்டுருப்பேன், நாங்கள் லிங்கை பார்க்கலாம். அதிகமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்றில் நம்ம ஹவுசிங் போர்டில் புயல் உருவாக்கியிருக்குது. தற்போது நீங்கள் வெளியில் செல்ல வேணாம். இப்போ அலையாக வீசி இருக்குது. இந்த மீது அலையாக வீசி இருக்கிறதால் தற்போது யாருமே வெளியே வர வேணாம், உங்களுக்கு பாதிப்பாக ஏற்படும். இந்த வெள்ளா பீச்சி சைக்கிளோன் வந்து உள்ளதால் நம்ம சென்னைக்கு இன்றைக்கி தான் புயல் விட்ருக்காங்க. புயல் விட்டுறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, எப்பவுமே இருக்கேன். இது நீங்கள் பார்க்குறது TNUHDB நியூஸ். இந்த நியூஸை பார்க்குறவங்களாம் மறக்காமல் லிங்கில் பண்ணுங்கள். இப்போது என் ஃப்ரெண்டு வீட்டில் எல்லார் வீட்லேயும் சுற்றி புயல் அடிக்குது. புயலோடு காற்றடிக்க புயல் தாழ்வு மண்டலமாக இன்றைய புயல் தொடங்கி உள்ளதால் தற்போது நீங்கள் வீட்டில் இருக்க செல்லும், வெளியில் செல்ல வேணாம். வெள்ளா பீச்சில் அலை அடிக்க உள்ளது. வெள்ளா பீச்சு அலை அடிக்க உள்ளதால் இப்போ மழை பெய்ய உள்ளது. இப்போ நீங்கள் யாருமே வெளியில் செல்ல வேணாம், தற்போது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். இன்றைய TNUHDB ஆண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காற்றடிக்க உள்ளது. மீண்டும் செல்ல வேண்டாம். வானிலை நிலவரம் பார்க்கலாம். வானிலை நிலவரம் இங்க பாருங்க, காற்றடிக்குது. காற்று மேல காற்றடிக்கமாக இது நம்ம வானிலை நிலவரம் பார்ப்போம். என்ற வானிலை நிலவரம் வழங்கும் ஏன்ஷியன் பெயிண்ட். இது நம்ம ஊர் பெயிண்ட். இப்போ நாம் வானிலை நிலவரம் பார்ப்போம். இன்று வானிலை நிலவரம் சென்னை 0% இங்கே பாருங்க, புயல் வந்து நமக்கு சாவுறோம். இது ஒரு சைக்கப்பட்ட அசிங்கமாக பேசுகிறா. இந்திய தற்போது நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு பள்ளியின் விடுமுறை அறிவிப்பு. எல்லாரும் பாருங்க. இந்த மறக்காம லைவு, இந்த ஏற்படாத லைவு இன்னைக்கு ரொம்ப நாள் செஞ்சிருக்கோம். என் ஃப்ரெண்டு ஒரு பேசுகிறான் பாருங்க. நான் வரமாட்டேன், இன்னைக்கு புயல். உங்களுக்கும் முக்கியமாக சொல்கிறேன், புயல் இருந்தால் யார் வீட்டுக்கோ போகக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதே கஷ்டம். பார்த்துக்கோங்க. இந்த முக்கிய செய்திகள் பார்த்து நியூஸ்.